अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन सलातु वस्सलामु अला सय्यिदिल अंबिया'i वल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि व मन तबिअहु बि ihsan इला यौमिद्दीन अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल हमीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वस्बिर कमा सबरा उलुल अज़्मि मिनर रुसुलि वला तस्तअजिल लहुम قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم فتحت المدينة بأخلاق النبي صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் இறைநேசர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய அவையிலே வர இருக்கிற எல்லா மக்களுக்கும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் எப்பொழுதும் நிறைவாக வந்து சிறப்புமாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய தவறுகளை பாவங்களை மன்னித்து நம்முடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நன்மக்கள் கூட்டத்தில் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக. வாழும் காலம் வரை நிறைந்த ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து கைகால் சுகத்தோடு கடைசி வரை வாழக்கூடிய தோல்வியை நம் அனைவரிடமும் தருவானாக. இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற வேளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்த வண்ணம் நம்முடைய ஆத்மாக்களை கைப்பற்றி நாளை ஜன்னத்திலே ஃபிர்தௌஸிலே கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சேர்த்து நம்மையும் அவருடைய தலைமையிலே நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய உஸ்தாத்மார்களையும் இடத்திலே துவாவுக்காக வேண்டிய அத்துணை மக்களையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய மூமின்களே, உலக வாழ்க்கையில் மனிதனை அடையாளப்படுத்துவது எது? அவர் படித்த படிப்பா அல்லது அவர் வகிக்கும் பொறுப்பா, பதவியா, அல்லது அவர் உலகில் வாழ்கிற பொழுது பல்வேறு இடங்களுக்கு போய் வந்த அந்த பழக்க வழக்கமா, அல்லது அவருடைய குடும்ப பாரம்பரியமா, குடும்பத்தினுடைய அந்த பாரம்பரிய தொடர்பா என்றால் இதுவெல்லாம் உலகத்தில் வாழும் வரை அவரை அடையாளப்படுத்தும். இவர் இந்த குடும்பத்தை சார்ந்தவர், இவர் இந்த படிப்பு படித்திருக்கிறார், இவர் இந்த பொறுப்பில் இருக்கிறார், இந்த பதவியில் இருக்கிறார், இந்த கட்சியில் இந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார், இந்த மஹல்லாவில் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்றெல்லாம் அவர் வாழும் காலத்தில் வேண்டுமானாலும் அது அடையாளப்படுத்தும். ஆனால் வாழ்ந்ததற்கு பிறகும் மனிதனை அடையாளப்படுத்துகிற ஒன்று இருக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய உயர்ந்த நற்பண்புகள் தான். நம்மிடத்தில் அவசியம் இருக்க வேண்டிய குணங்கள் தான் நம்முடைய மறைவுக்கு பிறகும் வாழுகிற பொழுதும் நம்மை அடையாளப்படுத்தும். நாம் இந்த உலகை பிரிந்ததற்கு பிறகும் அது நம்மை அடையாளப்படுத்தும். நல்ல மனிதர் சிரித்த முகத்தோடு இருப்பார், பேச்சில் கடினம் இருக்கவே இருக்காது, யாரையும் ஏறெடுத்து பேசிவிட மாட்டார், யாருடைய மனதையும் கோபப்படுத்தி விட மாட்டார், காயப்படுத்தி விட மாட்டார். இது நம்முடைய மௌத்துக்கு பிறகும் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கும். நாம் மரணித்து பல ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் அவரை நினைவு கூறும் பொழுதெல்லாம் மனிதர்களுடைய மனங்களில் வந்து போகக்கூடியது நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்றிய உயர்ந்த பண்புகள் தான். அந்த பண்புகள் தான் மனித மனங்களில் துவாக்களாக வெளிப்படுகிறது. வார்த்தைகளாக வந்தாலும் அது ஒரு மறைமுகமான துவா. அன்பர்களே, காலப்போக்கில் காலத்தின் ஓட்டத்தில் பல பண்புகள், பல உயர்ந்த குணங்கள் நம்மிடத்திலிருந்து காணாமல் போய்விட்டது. நவீன உலகத்தில் இருக்கிறோம். கையில் அடங்கிய ஒரு மொபைலை வைத்து உலகத்தையே நம் கைக்குள்ளால் அடக்கிவிட்டோம். ஆனால் நமக்கு எதிரிலே இருப்பவர், நமக்கு பக்கத்தில் இருப்பவர், நம்ம அண்டை வீட்டாராக இருப்பவர், நம்முடைய நண்பராக இருப்பவர், நம்முடைய உறவுக்காரராக இருப்பவர், இவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற
அந்த நடைமுறை பழக்க வழக்கங்கள் நம் வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக் கொண்டே வருகிறது. முன்பெல்லாம் வீட்டில் பெரியவர்கள் இருப்பார்கள், எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதை சொல்லித் தருவார்கள். இப்படி செய்யக்கூடாது, இந்த இடத்தில் இப்படி பேசக்கூடாது, இவரிடத்தில் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, இங்கே இப்படி இவ்வளவு பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், நீ அவமரியாதை செய்யும் விதத்தில் இப்படி நீ அமரவும் கூடாது, பேசவும் கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலும் நம் முன்னோர்கள் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வழிகாட்டிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் பரிதாபம், இந்த காலத்தில் அந்த பெரியவர்களின் வார்த்தைக்கு கூட மரியாதை இல்லாமல் போய்விட்டது. பெரியவர்களின் வழிகாட்டுதல் கூட உதாசீனப்படுத்தக்கூடிய நிலைக்கு நாம் இன்றைய தலைமுறை வளர்ந்து நிற்கிறது என்றால், நாளைக்கு எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நாம் விட்டுவிட்டு போகிறோம் என்கின்ற ஒரு பெரிய கேள்வி நம் மனதிலே எழுந்து நிற்கிறது. அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான விஷயங்களை அவர்கள் பிடித்தார்கள், மனங்களை வென்றெடுத்தார்கள் என்றால் அவர்களுடைய உரை வீச்சு என்பதை தாண்டி இஸ்லாத்தை எடுத்து வைத்த அந்த தஅவா என்று சொல்லக்கூடிய அழைப்பு பணி என்பதை தாண்டி நாயகத்திலிருந்து உயர்தரமான குணங்கள் தான் மனித மனங்களை வென்றது. அதுதான் உண்மையும் கூட. சஹாபாக்கள் சொல்வார்கள், மதீனா எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது? நாயகத்தினுடைய உயர்ந்த குணத்தை வைத்துதான் மதீனாவே வெற்றி கொள்ளப்பட்டது. நமக்கெல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இன்ன அக்ரமக்கும் வ அக்ரபக்கும் மின்னி மன்சிலன் யௌமல் கியாமா அஹ்ஸனுக்கும் அக்லாகா. நாளை மறுமையிலே எனக்கு யார் நெருக்கமாக இருப்பார் என்றால், உங்களில் மிகவும் கண்ணியத்திற்குரியவர் யார் என்றால், யாருக்கு உயர்ந்த நற்பண்புகள் இருக்கிறதோ அவரே நாளை மறுமையில் எனக்கு அருகாமையில் இருப்பார், எனக்கு பக்கத்தில் இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நாம் பலமுறை கேள்விப்பட்டிருப்போம் இந்த நிகழ்வை. சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருவார் ஒரு கிராமவாசி, கிராமத்திலிருந்து வந்தவர். நன்றாக சாப்பிட்டு முடித்துவிட்டு அங்கேயே சிறுநீர் கழித்து விடுவார். சஹாபாக்கள் எல்லாம் அடிக்க போவார்கள், பெருமானார் தடுத்து நிப்பாட்டுவார்கள், அடிக்காதீர்கள், அவர் முழுவதுமாக அவர் தேவையை முடிக்கட்டும். முடித்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து பக்கத்தில் அழைத்து சொல்வார்கள், இது பள்ளிவாசல், இது சுத்தத்திற்கு பெயர் போன இடம், இங்கே சுத்தவான்கள் மட்டும்தான் உள்ளே வந்து வணக்கம் என்ற அந்த வழிபாட்டில் ஈடுபட முடியும், சுத்தமில்லாதவர்கள் பள்ளிவாசலுக்குள் வருவதற்கு அனுமதி இல்லை. இப்படிப்பட்ட உயர்தரமான இறைவனை நினைக்கக்கூடிய, இறைவனை துதிக்கக்கூடிய இந்த இடத்தில் இப்படி அசுத்தம் செய்யலாமா? தவறுதானே, செய்யாதீர்கள், இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் எக்காலத்திலும் செய்துள்ளார்கள் என்று அங்கே அவருக்கு அறிவுறுத்துவார்கள். இதோடு முடிந்திருக்கும் என்று நாம் நினைப்போம். ஆனால் இந்த கிராமத்து நபர் அங்கிருந்து நபியிடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு போவார். அடுத்த சில நாட்களுக்கு பிறகு தன்னுடைய கிராமத்திலிருந்து 300 நபர்களை அழைத்துக் கொண்டு வந்து நபிகள் நாயகத்திற்கு கையை கொடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் என்றார். ஒரு சின்ன வழிகாட்டுதல், அது நாயகத்தினுடைய அந்த எடுத்து வைக்கக்கூடிய முறை, அவர்களிடத்தில் வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் அந்த கிராமவாசியினுடைய உள்ளத்தை தைத்தது என்பது மட்டுமல்ல, இவ்வளவு அழகான வழிமுறையோடு, இவ்வளவு நேர்த்தியான சொல்லாடலோடு ஒருவர் வழிகாட்டுகிறார் என்றால் அவருடைய உண்மை என்ன என்பதை ஆராயக்கூடியது. அவரோடு அவருடைய கிராமத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இங்கே எது ஜெயித்தது? அங்கே அடியை கொடுத்திருந்தாலோ அல்லது அவருடைய மனதை காயப்படுத்துகிற விதத்திலே பேசியிருந்தாலோ அல்லது அவரை கஷ்டப்படுத்தியிருந்தாலோ அவரோடு அது மாறி போயிருக்கும். அவரை சார்ந்திருக்கக்கூடியவருடைய இஸ்லாம் வருகையும் தடைப்பட்டு போயிருக்கும், அவருடைய நிலையும் தலைகீழாக மாறி போயிருக்கும். நான் சொல்ல வருகிற தகவல் இதுதான். ஒரு உயர்ந்த குணம்தான் மனிதர்களுடைய மனங்களை நம்மை நோக்கி திரும்ப வைக்கிறது. நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய உயர்ந்த பண்புகள் தான் நம்மை குறித்து உண்டான சிந்தனையை மனித மனங்கள் தேக்கி வைப்பதற்கு காரணமாகிறது. நிறைய விஷயங்கள் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அதிலே 1-2 மட்டும் நான் இந்த ஜும்மாவிலே நினைவு கூறலாம் என்று நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்த உயர்ந்த குணங்களில் ஒன்றுதான் எல்லோரையும் உயர்வாக கருதுதல், யாரையும்
தாழ்ந்த கண் கொண்டு பார்க்குதலோ அல்லது அவர் குறித்து உண்டான ரகசியங்களை ஆராய்தலோ அவருடைய அந்தரங்க விஷயங்களை நோண்டுவதோ நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. எல்லோரை குறித்தும் உயர்ந்த அபிப்பிராயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தன அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது அதற்கு அரசுக்கு கற்றுத் தந்தார்கள். ஹதீஸில் வந்திருக்கிறது, யா புனை இன் கதர்த அன் துஸ்பிஹ அம் தும்சிய வலைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷும் மின் அஹதின் ஃபஃஅல் தாலிக். அருமை மகனே, அனஸே, ஒரு நாள் முழுக்க காலையிலும் சரி மாலையிலும் சரி யாரை குறித்தும் எந்த தவறான எண்ணமும் கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் அதை செய். எல்லோரை குறித்தும் உயர்ந்த கண்ணோட்டத்தில் உன்னுடைய மனதிலே வைத்துக் கொள். யாரை பற்றியும் தவறான எண்ணம் வேண்டாம். காரணம், எல்லோரையும் உயர்ந்த அபிப்பிராயத்தோடு பார்ப்பது பழகுவது என்னுடைய வழிமுறை. என்னுடைய வழிமுறையை நேசித்தவர் என்னை நேசித்தவராவார். என்னை பிரியப்பட்டவர் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே என்னோடு இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு 12 வயது சிறுவனிடத்திலே அவருடைய வாழ்க்கையின் மொத்தத்திற்குமான சொன்ன வழிகாட்டுதலை நாம் பார்க்கிறோம். யாரை குறித்தும் எந்த தவறான அபிப்பிராயத்தையும் என் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டாம் நபிகள் சொன்னார்கள். ஏனென்றால் உங்கள் எல்லோரை குறித்தும் உயர்ந்த எண்ணத்தில் நான் இருக்கிறேன். நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் அவர் குறித்து உண்டான தவறான அபிப்பிராயத்தை தோற்றுவிப்பதற்கு காரணமாகிவிடும். நான் உங்கள் அனைவர்களை குறித்தும் நல்லெண்ணத்தோடு இருப்பதோடு உங்களை சந்திக்க விரும்புகிறேன், உங்களிடத்திலிருந்து விடைபெற விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். முதலாம் ஜனாதிபதி, இஸ்லாமிய ஹிலாஃபத்தின் முதல் கலீஃபா சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. தொலைநோக்கு பார்வையுடைய நபர்களில் முக்கியமானவர்கள் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய கடைசி காலம், தனக்கு பின்னால் யார் இந்த ஹிலாஃபத்திற்கு இந்த பொறுப்பை தாங்கி சுமக்கக்கூடிய தகுதி மிக்கவர்கள் என்கின்ற தேடல் சஹாபாக்களிடத்தில் இருந்தது. அடுத்து யார் வரப்போகிறார்கள்? அபூபக்கரும் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அடுத்த இந்த பொறுப்பு யாருக்கு? கலீஃபா யார்? அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு பிறகு உமர் தான் என்று தெளிவாக உரைத்து சொன்னார்கள். நபிகள் கூட தனக்கு பிறகு அபூபக்கர் என்று சொல்லவில்லை, சூசகமாக சொன்னார்கள். தன்னுடைய இடத்தில் நின்று தொடர்ந்து சொன்னார்கள். அதற்கு அபூபக்கர் தான் தனக்கு பிறகு தலைமை ஏற்பதற்கு தகுதியானவர் என்பதை பல்வேறு கட்டங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக உணர்த்திவிட்டு தான் போனார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு பிறகு இந்த பொறுப்புக்கு தகுதியானவர் உமர் தான் என்பதை ஓபன் டிக்ளரேஷன் தெளிவாக இங்கே மக்களிடத்திலே உடைத்து சொன்னார்கள். அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நேரம் போயிட்டாங்க. அங்கே மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டார்கள், உங்களுக்கு பிறகு எங்களை ஆளுவதற்கு உமரா? அவர் ரோஷக்காரர், எதற்கெடுத்தாலும் வாழை இறக்கக்கூடியவர், சண்டையிலே வேகமாக இறக்கக்கூடியவர், கோபத்தின் உச்சத்திற்கே போகக்கூடியவர். அவரை எங்களுக்கு கலீஃபாவாக நீங்கள் ஆக்குறீங்களே, அல்லாஹ்ட்ட போய் நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அல்லாஹ் உங்களை கேட்டா நீங்கள் உங்கள் பதிலை எப்படி சொல்வீர்கள் என்று கேட்ட பொழுது அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு மகத்தான ஆளுமை சொன்ன பதிலை கவனியுங்கள். ஒருவரின் மீது நாம் வைக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயம் எவ்வளவு புனிதமானது என்பதை கவனிக்க வேண்டும். அதற்கு அபூபக்கர் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நான் அல்லாஹ்ட்ட சொல்லுவேன், அல்லாஹ்வே எனக்கு பிறகு உன்னுடைய அடியார்களிலேயே ஆகச்சிறந்த மனிதர்களிடத்திலே பொறுப்பு கொடுத்து வந்திருக்கேன் சொல்லுவேன். உமரை குறித்து உங்களுடைய அந்த பொறுப்பை குறித்து என்னிடத்தில் அல்லாஹ் விசாரித்தால் உன்னுடைய அடியார்களின் மிகச்சிறந்த மனிதரிடத்திலே இந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு வந்திருக்கிறேன் என்று நான் தைரியமாக சொல்லுவேன் என்று அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அந்த எண்ணம் உண்மையானது தானே? இஸ்லாமிய வரலாற்றில் உமர் ரலியல்லாஹுவை தவிர்த்து விட்டுவிட்டு நாம் இஸ்லாமிய வரலாற்றை பூரணமாக பார்க்க முடியாது. சொல்ல போனால் இன்று நீங்களும் நானும் இஸ்லாத்தில் இணைந்து ஒரு முஸ்லிமாக அல்லாஹ்விற்கு வழிபட்டவராக நாம் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஏதோ ஒரு வகையில் உமர் ரலியல்லாஹு ஒரு காரணமாக இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் தான் இஸ்லாம் மிக வேகமாக பரவியது என்பதெல்லாம் நாம் பலதடவை சொன்ன செய்திகள். இங்கே நாம் சொல்ல வருகிற தகவல், அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய உள்ளத்திலே உமர் ரலியல்லாஹு குறித்து உண்டான சிந்தனையை பாருங்கள். மிகச்சிறந்த மனிதர், நல்ல மனிதர், தகுதியான மனிதர் என்ற ஒரு அங்கீகாரத்தை தன் வாழ்நாளிலே அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு கொடுத்தார்கள். என்ன விளங்குகிறது என்றால்
அனைவர்களை குறித்தும் நல்ல அபிப்பிராயம் கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய இயல்பு. இஸ்லாம் கற்றுத்தந்த மரபு அதுதான். வேடிக்கையாக ஒரு கதை சொல்வார்கள். ஒரு ஊரிலே ஒரு பெரிய அரசன் இருந்தானாம். அவன் தினசரி ஊரை எல்லாம் நகர்வலம் வருவான். அப்படியே சுற்றி வருகிற பொழுது ஊரின் எல்லையிலே ஒரு சந்தனக்கட்டை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரியின் கடை இருக்குது. அந்த கடைக்கு பக்கத்தில் மட்டும் வந்து நின்று அந்த அரசன் குரூரமாக அந்த வியாபாரியை பார்ப்பான். கொலைவெறியோடு பார்க்கிறான். கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துவிட்டு மந்திரியை அழைத்து சொல்வான், இந்த கடைக்காரன் ஏதாவது தப்பு பண்ணிடுவானா? இல்ல, இதுவரை எந்த கம்ப்ளைண்ட் வரல. ஏதாவது சின்ன தப்பு கம்ப்ளைண்ட் வந்தாலும் உடனடியாக என் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். அவனை பாதாள சிறையில் போட்டு நான் அடைக்க போகிறேன், கடுமையான தண்டனை கொடுக்க போகிறேன் என்று அவனை குறித்து ஒரு விகாரமான ஒரு அபிப்பிராயத்தை மன்னர் அரசர் வெளியிட்டார். மன்னர் வீட்டுக்கு போய் அரண்மனைக்கு போய் தங்கின பின்னாடி மந்திரிக்கு ஒரு சந்தேகம். எல்லாரையும் பார்த்தார் மன்னர். அது என்ன, இந்த குறிப்பிட்ட இந்த கடைக்காரரை மட்டும் இவ்வளவு ஒரு வெறித்தனமான பார்வை, கொலைவெறி பார்வை, தண்டிக்க வேண்டும் என்ற பார்வை எதற்கு? நேர கடைக்காரன் போயிட்டார். நல்ல வியாபாரம் ஓடுதான் என்ன ஏன்னு விசாரிக்கிறார். அந்த மனுஷன் புலம்புறான், எங்க போகுது வியாபாரமே இல்லை, சந்தன கட்டையை வச்சுட்டு யார் ஒன்று வாங்க போறான், யாராவது இறந்தா கொண்டு எரிக்கிறதுக்கு சந்தன கட்டையை வச்சு எரிப்பாங்கன்னு பாக்குறான், அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஆனா ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருக்குது, எப்படி இந்த ஊரினுடைய அரசன் ஒரு நாள் மண்டையை போட போறான், இறந்துதான் போவான். அவன் இறந்தான்னா அவனை அந்த தகனம் செய்வதற்கு என்னிடத்தில் வந்து சந்தன கட்டை வாங்கத்தான் போகிறார்கள், அப்பொழுது ஒரு பெரிய வியாபாரம் நடக்கத்தான் போகிறது என்று அவன் சொன்னான். உடனே அந்த மந்திரி சொன்னாராமா, உனக்கு என்னையா துரோகம் செஞ்சாரு அரசரு, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தானே உனக்கு இருக்கிறாரு, நீ அப்படி அவரை குறித்து இப்படி தவறாக என்ன கொடுக்கிறாய்? நான் நாளைக்கு போய் அரசர் இருந்து உன்னை பற்றி தனிப்பட்ட முறையில் பேசுகிறேன், உனக்கு ஏதாவது அரசாங்கத்திலிருந்து மானியம் கொடுக்க சொல்கிறேன், உன் வியாபாரத்தை பெருக்குவதற்கு அரசு என்னென்ன வழிகள் வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் நான் யோசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதற்கு பிறகு அவருக்கு ஒரு சமாதானம், எப்படியும் அரசர் நமக்கு உதவி செய்வார் என்ற வாக்குறுதி மந்திரியின் புறத்திலிருந்து கிடைத்திருந்தது என்ற சமாதானத்தில் அடுத்து அரசர் சாக வேண்டும் என்ற கலைப்பு அவருடைய மண்டை சிந்தனையை விட்டு போய்விட்டது. ஒரு 2-3 நாளைக்கு பின்னாடி மறுபடியும் அரசர் அதே வழியே வருகிறார். அதே போன்று அவருடைய கடைக்கு முன்னால் இருக்கிறார். இப்பொழுது அந்த வெறித்தனமான பார்வை இல்லை, குறைவெறி பார்வை இல்லை, அவரை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அப்படியே கடந்து போய்விடுகிறார், எதை பற்றியும் பேசவில்லை. இப்பொழுது மந்திரி போய் அந்த கடைக்காரரிடத்திலே சொன்னால், பாத்தியா, நான் நீ அந்த தவறான எண்ணம் கொள்ளாதே என்று சொன்னேன். ஆரம்பத்தில் உன்னை குறித்து அரசர் இப்படி எல்லாம் பேசியிருந்தார். இப்பொழுது உன்னுடைய உள்ளத்தில் அவர் சாக வேண்டும், அவர் இறந்து போனால் என்னிடத்தில் கட்டை வாங்குவார்கள் என்ற சிந்தனை போய்விட்டது, உன்னை தண்டிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் அவருக்கு போய்விட்டது என்று சொன்னார். யதார்த்தமான கதை. நாம் யாரை எப்படி எண்ணுகிறோமோ அப்படித்தான் அவரும் நம்மை நினைப்பார். நாம் உயர்ந்த கண்ணோட்டத்தில் ஒருவரை பார்த்தால் நம்மையும் அவர் உயர்ந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பார். நாம் அவரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பார்த்தால், நாம் அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் பார்த்தால், நாம் அவருடைய குறைகளை காண வேண்டும் என்ற எண்ணத்தில் பார்த்தால் நம்மையும் அப்படியே அவர் பார்ப்பார். எனவேதான் பெருமக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பிறரை பார்க்கிற பார்வையை சரியாக்கிக் கொள்ளுங்கள், எல்லோரையும் உயர்ந்த கண்ணோடு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு பிரபலமான நபிமொழி, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த நபிமொழியிலே தொடர்புடையவராக இருக்கிறார்கள். ஒரு நபித்தோழரை குறித்து 3 நாட்கள் சொர்க்கவாதி என்று பெருமானார் சொல்வார்கள். என்ன பிரத்யேக அமல் என்று தேடி போவார் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. 3 நாளைக்கு பிறகு அந்த மனிதரே சொல்வார், என்னிடத்தில் பிரத்யேக அமல் எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் யாரை பற்றியும் எப்பொழுதும் தவறான எண்ணம் கொள்வதில்லை, எல்லோரையும் உயர்ந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறேன், உயர்ந்த அபிப்பிராயம். அவர் எனக்கு வேண்டியவர் வேண்டாதவர், எனக்கு சொந்தக்காரர் சொந்தம் இல்லாதவர், நான் பார்த்த முகம் பார்க்காத முகம் என்றெல்லாம் இல்லை, எல்லோரையும் நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கிறேன் என்று சொன்ன பொழுதுதான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இது நபிகள் நாயகத்தின் குணம். நபிகள் நாயகத்தின் குணத்தை யார் நேசிக்கிறாரோ நிச்சயமாக அவர் நபிகளோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்பதை நபிகள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு குணம்தான் உங்களை சொர்க்கத்திற்கு தகுதியானவர் என்று நாயகத்தின் வாயினால் சொல்ல உந்தப்பட்டது என்பதை அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் தவறவிட்ட முக்கியமான பண்புகளில் ஒன்று உயர்ந்த அபிப்பிராயம். குறிப்பாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சாதனங்களும் யாரையாவது எப்படியாவது குறை காண வேண்டும் என்பதை குறித்தே தூண்டிக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக வீடுகளில் நாம் திரையை எடுத்து வைத்திருக்கிறோம், சின்ன திரை.
அதிலே காணுகிற காட்சிகள் எல்லாம், குறிப்பாக சீரியல்கள் எல்லாம் மனிதனை மனநோயாளியாக மாற்றுகிறது. ஒரு மாமியாரை குறித்து எப்படியெல்லாம் குறையாடலாம், மருமகளுக்கு எப்படியெல்லாம் எதிராக செயல்படலாம், அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலே சண்டையை மூட்டுவதற்கு எதை செய்யலாம், குடும்பத்தை பிளப்பதற்கு அவமானம் அவமானம், ஒரு ஆணுக்கு 2 பெண்ணை சேர்ப்பதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கிறது. இப்படி குரூரமாக யோசித்து அங்கே காட்சிப்படுத்தப்படுவதனால் அதை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் மனிதன் அந்த சீரியலுக்கு அடிமை என்பதை தாண்டி அதிலே காட்டப்படுகிற காட்சிகளுக்கும் அந்த கருத்து உருவாக்கத்திற்கும் அடிமையாகி போய்விடுகிறான். எனவே நான் நண்பர்களே, நபிகள் நாயகத்தின் அந்த வழிகாட்டுதல் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. எல்லோரையும் உயர்ந்த அபிப்பிராயத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை ஒரு மனிதனுக்கு பிறந்து விடுமையானால், அந்த நிலைக்கு ஒரு மனிதன் நகர்ந்து விடுவானேயானால், நிச்சயமாக அவனுடைய வழியின் முடிவு, அவனுடைய பாதையின் எல்லை நிச்சயம் சொர்க்கமாக இருக்கும் என்பதிலே எந்தவித வேற்று கருத்தும் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவது, காலப்போக்கத்தில், காலத்தினுடைய ஓட்டத்தில் நாம் தவறவிட்ட முக்கியமான குணங்களில் ஒன்று, எதையும் ஆழ்ந்து யோசித்து நிதானமாக பொறுமையோடு செய்யுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம் முன்னோர்கள் எல்லாம் எதையுமே யோசித்து செய்வார்கள். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு 1க்கு 10 தடவை யோசிப்பார்கள். எடுத்து விட்டால் அந்த முடிவிலே நிலையாக இருப்பார்கள். ஆனால் இன்று முடிவெடுப்பது வேக வேகமாக எடுக்கிறோம். எடுத்ததற்கு பிறகு அதிலே காலை வைப்பதற்கு பிறகு ஏன் இங்கே வந்தோம், ஏன் இப்படி செய்தோம் என்று தன்னைத்தானே படித்துக் கொள்ளக்கூடிய சூழலை சர்வசாதாரணமாக உலகத்தினுடைய போக்கிலே பார்க்கிறோம். நபிகளுக்கு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுலி வலா தஸ்தஅஜில் லஹு. நபியே, நீங்கள் பொறுமையாக இருங்கள். யார் பொறுமையாக இருந்தது ஒன்று தெரியுமா? உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட உலுல் அஸ்மகனான நபிமார்கள் பொறுமையாக இருந்ததை போல நீங்களும் பொறுமையாக அவசரப்படாதீங்க. இந்த மக்கள் உங்களை ஏற்க மறுக்கிறார்கள், உங்களுக்கு அகைன்ஸ்டா ஆப்போசிட்டா வேலை பார்க்கிறாங்க. நீங்கள் கொண்டு வந்த இந்த சத்தியத்தை மறுத்ததோடு மட்டுமல்லாமல் இதை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்துகிறார்கள். உங்களுடைய இருப்பு அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இப்படி எல்லாம் நடக்குதுங்கிறதுனால அந்த மக்களுக்கு இறைவா நீ வேதனையை கொடுத்து உன்னுடைய அதாவை காமிச்சிரு அப்படின்னு சொல்லி துவா செஞ்சிடாதீங்க, வேகப்படாதீங்க, பொறுமையாதீங்க. உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய தூதுத்துவத்தினுடைய காலத்தில் இது போன்ற பல எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். ஆனால் நிலைத்து நின்றார்கள், பொறுமையாக இருக்கிறார்கள். அதே பொறுமை உங்களுக்கும் இருக்கட்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தன்னுடைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சொல்வதாக உம்மத்திற்கு சொல்கிறார். வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் பொறுமை தேவை. அவசரம் என்பது அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும். அவசரப்பட்டு நாம் செய்யக்கூடிய பல காரியங்கள் கடைசியிலே குழப்பத்தில் போய் முடியும், பல்வேறு சிரமங்களில் போய் முடியும். அதற்கு கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வரலாற்றை பார்க்கிறோம். நபிகள் நாயகத்திற்கு 25 வயது இருக்கிற பொழுது அதற்கு கதீஜா பிராட்டியார் அதற்கு நபிகளுக்கு துணைவியாராக மாறுகிறார்கள். அதற்கு பிறகு சுமார் ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக அதற்கு ரசூலுல்லாஹின் துணைவியாராக உலகத்தில் வாழ்ந்தார்கள். அந்த 20 சொச்ச வருடத்தில் ஒரு முறை கூட தான் எடுத்த முடிவு சரியானது இல்லை என்று யோசித்ததே கிடையாது. யாரு? கதீஜா. சாதாரண ஒரு பெண்மணியா? அரபுலகம் போட்டி போட்டது, இந்த பெண் எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று. வியாபாரத்தில் கொடிகட்டி பிறந்தவர்கள் அதற்கு கதீஜா ரலியல்லாஹு தஆலா. இவர்களின் வியாபாரத்தை சரக்கை எடுத்துக் கொண்டு போய் விற்பனை செய்து லாபம் ஈட்டி வருவதற்கு ஒரு பெரிய டீம் போட்டி போடும். அவ்வளவு பெரிய ஒரு ஹோல்சேல் வியாபாரி அதற்கு கதீஜா ரலியல்லாஹு தஆலா. அதே போன்று மட்டுமல்லாமல் நல்ல பண்பானவர்களும் கூட. இவ்வளவு பெரிய செல்வச்சி மாட்டி அதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு துணைவியாராக மாறியதற்கு பிறகு எல்லாத்தையும் அல்லாஹ்வின் தூதருக்கு கொடுத்தார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வின் தீனுக்காக வேண்டி எல்லாவற்றையும் மொத்தமாக கொடுத்தார்கள். ஒரு கட்டத்தில் அதற்கு கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் வீட்டிலே கூட அவர்களுடைய குளிரான சமயத்திலே, ஜுரத்தினுடைய சமயத்தில் போர்த்துவதற்கு போர்வை கூட இல்லாத நிலையும் கூட ஏற்பட்டது. ஆனா ஒரு நாள் கூட உங்களை கட்டிக்கிட்டேன், எல்லாம் போச்சு, நான் வந்துட்டேன் நடுத்தருவுக்கு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தேன், எவ்வளவு பெரிய ஒரு பண செல்வத்தை ரொட்டேஷன் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு நாள் கூட அதற்கு கதீஜா பிராட்டியாருடைய நாவிலிருந்து இந்த அவநம்பிக்கையான வார்த்தை, நான் செய்த முடிவு, நான் எடுத்த முடிவு தவறு என்பதை நிரூபிக்கக்கூடிய வார்த்தை வந்ததே இல்லை. கடைசி வரை உண்மையாக இருந்தார்கள். தங்கள் வாழ்க்கையில் நான் எடுத்துக்கொண்ட முடிவு சரியானது,
இந்த முடிவில் ஆரம்பத்தில் இப்பொழுது நமக்கு நெருக்கடியாக தெரியலாம். ஒரு கட்டத்தில் இதுதான் உண்மை, இதுதான் நிலைத்து நிற்கப் போகிறது என்பதில் உறுதியாக இருந்தார்கள் கதீஜா. அந்த உறுதிக்கு கிடைத்த அன்பளிப்பு என்ன தெரியுமா? மக்காவை விட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் அனுப்பப்பட்டார்கள். ஹிஜ்ரத்திற்கு போய் 8 வருடத்திற்கு பிறகு அல்லாஹ் மறுபடியும் மக்காவின் வெற்றியை கொடுத்தான். வெற்றி கொடியை ஏந்திக் கொண்டு மக்காவை நகருக்குள்ளே பெருமானார் வந்தார்கள். வந்து அங்கே செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு கடைசியிலே அந்த கொடியை கொண்டு போய் எங்கே நட்டி வைப்பார்கள் தெரியுமா? அதற்கு கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஜன்னத்துல் முஅல்லா அந்த கபரிஸ்தானில் போய் அவர்களுடைய கபரடியிலே அவர்களுடைய அந்த வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபருக்கு மேலே கொடியை நட்டி வைப்பார்கள். என்ன சொல்கிறார்கள் பெருமானார்? கதீஜா, நீ போட்ட உரம் இப்பொழுது வளர்ந்து விருட்சம் கொடுத்து இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் அஸ்திவாரம் நீங்கள் தான். இதோ இந்த மார்க்கம் இப்பொழுது வெளிப்பட்டு விட்டது, பரவி எழுந்து நிற்கிறது. உங்களுக்கு அல்லாஹ்விற்கு பிறகு உங்களுக்கு எல்லா புகழும் சேரட்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக சொல்கிறார். அன்பர்களே, வாழ்க்கையில் நிதானம் தேவை, நிதானம் தேவை. தானத்தில் சிறந்த தானம் எது? கண்டானம் என்பார்கள். அதையெல்லாம் தாண்டி நிதானம் தான் மிகச் சிறந்தது. ரசூலுல்லாஹை சந்திப்பதற்கு பஹ்ரைன் நாட்டிலிருந்து ஒரு தூதுக்குழு வரும். வஃப்து அப்துல் கைஸ் என்பது அந்த குழுவினுடைய பெயர். நபிகளை சந்திக்க வேண்டும். ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நபியை சந்தித்து அளவலாவி முசாஃபஹா செய்து அன்பை பரிமாறி பாசத்தை வெளிப்படுத்தி நேருக்கு நேர் முதலாக நபிகளை காணப் போகிறார்கள். நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும், நமக்கு ஒரு வாய்ப்பு நபிகளை பார்க்க கிடைத்தால் நாம் எப்படி துள்ளி குதிப்போம் என்று. அதே போன்று துள்ளி குதித்து விட்டு தான் வந்தார்கள். மிக நீண்ட தூர பயணம். மதீனாவின் எல்லை வந்தவுடன் தன்னையே மறந்து விட்டார்கள், ஓடி போனார்கள். மதீனா பள்ளிவாசல் வந்தவுடன் அப்படி எப்படி ஜாமான போட்டுட்டு நேரா உள்ளா போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தித்து கை கொடுத்து முசாஃபஹா செய்து தங்களுடைய பாசத்தை அன்பை பரிமாறினார்கள். இந்த தூதுக்குழுவுக்கு தலைவராக வந்தார். அவருக்கு பேர் அஷஜ் அப்துல் கைஸ். அவர் மட்டும் என்ன செய்தார் தெரியுமா? நான் வந்த வாகனத்தை ஒரு இடத்துல விட்டு கட்டி போட்டார். வாகனம் என்றால் ஒட்டகம் தானே, அதற்கு தேவையான உணவு புல்லு எல்லாம் எடுத்து கொடுத்தார். அதற்கு அடுத்து ஜாமான்களை எல்லாம் தத்தீவா ஒரு இடத்துல கொண்டு போய் அடுக்கி வச்சார், நேர்த்தியாக வைத்தார். அதற்கு பிறகு ஆடைகளை சரி செய்தார். புழுதிகள் எல்லாம் படர் தெரிந்தது, அதை எல்லாம் சமைச்சு நல்ல ஆடை ஊற்றினார், அத்தர் பூசினார். முடிகள் எல்லாம் கலைந்து போயிருந்தது, சரி செய்தார். நன்றாக தன்னை அழகாக்கி கொண்டு நபிகளை வந்துட்டு இப்பொழுது முசாஃபஹா கொண்டார். தூதுக்குள்ள வந்தவங்க செஞ்சதும் அதே முசாஃபஹா, தலைவர் செய்ததும் அதே முசாஃபஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், இன்ன ஃபீக ஹஸலத்தை யுஹிப்புஹுல்லாஹ். உங்களிடத்தில் 2 பண்பு இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பண்புனார். அவர் கேட்டார், என்ன பண்பு யார சொல்லலாம்? அல் ஹில்மு வல் அனா. ஒன்று சகிப்புத்தன்மை, இன்னொன்று நிதானம். எதையுமே ஆழமா யோசித்து பொறுமையா நிதானமாக செய்வது. கேட்டார் சஹாபி, இது என்னிடத்தில் இயற்கையாக இருக்கிறதா அல்லது அல்லாஹ் எனக்கு கொடுத்ததா? அல்லாஹ் என்று சொன்னார்கள், அல்லாஹ் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பண்புகளை பார்த்து கொடுத்தது. இதை பேணி பாதுகாத்துக் கொள்கிற அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷஜ் அப்துல் கைஸுக்கு சொன்னதாக வரலாறுகள் சொல்கிறது. நான் எதற்கு சொல்கிறேன்? நம்மிடத்தில் தேவை நிதானம். இந்த நிதானம் தவறுவதனால் இன்று எத்தனை பிரச்சனைகள் குடும்பங்களுக்கு மத்தியிலே, கணவன் மனைவி என்ற உறவுக்கு மத்தியிலே 1000 காலத்தில் பயிர் என்கிறார்கள் திருமண உறவை. ஆனால் அந்த 1000 காலத்தில் பயிர் ஒரு சில நிமிடங்களிலே முடிவை சந்திக்கிறது. 1 மாசம் 2 மாசம் திருமணமாகி 2 வாரங்கள் ஒத்து வராது. எங்க 2 பேருக்கும் இங்கு 2 பேருடைய குணமும் நேர் எதிராக இருக்கிறது. எனவே தொடர முடியாது, விலக்கு கொடுங்கள் என்று பெண் தரப்பிலிருந்தும் கேட்கப்படுகிறது, ஆண் தரப்பிலிருந்தும் கேட்கப்படுகிறது. யாரை குறை சொல்வது? நிதானத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற பண்பை நாம் ஏன் நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர மறந்தோம்? மறந்ததின் வெளிப்பாடுதான் சின்ன சின்ன தோல்வியையும் கூட அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. பெரிய ஒரு ஏதோ ஒரு குறை நடந்தது போன்று தன்னுடைய முகத்தை வைத்துக் கொள்கிறான். கேட்டது கிடைக்கவில்லை என்றால், நினைத்தது நடக்கவில்லை என்றால், ஏதோ ஒரு பெரிய ஒரு குற்றம் நடந்துவிட்டதை போன்று அவன் எண்ணுகிறான். வாழ்க்கையில் நாம் சொல்லித்தர மறந்து விட்டோம். வெற்றி மட்டும் வாழ்க்கை அல்ல மகனே, தோல்வியும் வாழ்க்கை தான். வாழ்க்கை முழுக்க வெற்றிப்படியாக இருந்தால் அது ரசனையாக இருக்காது. வாழ்க்கையில் மேடு வெள்ளங்கள் வரத்தான் செய்யும். எல்லா மேடு வெள்ளங்களையும் கடக்கிற பொழுது நிதானத்தோடு நீ கடக்க வேண்டும் என்கின்ற அந்த பண்பை நாம் ஏன் சொல்லித்தர மறந்தோம்? மறந்ததின் வெளிப்பாடுதானோ சின்ன சின்ன இலசுகள் தான் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கலன்னு சொல்லி தங்களை மாய்த்துக் கொள்ளக்கூடிய சூழலை பார்க்கிறோமா இல்லையா? இப்ப நிதானம் என்பது இன்றைய காலத்தின் தேவை. எல்லாம் ஃபாஸ்டா போயிட்டு எதுவாக இருந்தாலும் வேகமாக முடித்துவிட வேண்டும் என்ற சிந்தனை மனிதர்கள் மனங்களில் வந்துவிட்டது.
வேக வேகமாக முடிக்க வேண்டும் என்பதை தொழுகையிலும் கூட எதிர்பார்ப்பவர்கள் ஒரு தரம், அது ஒரு தரம் இருக்கிறத வச்சுக்க. ஆனால் வாழ்க்கையின் ஓட்டத்தில் அப்படியே நினைப்பவர்கள் அதை நினைத்தது கிடைக்காத பொழுது மிகப்பெரிய விரக்திக்கு ஆளாகிறார்கள். எனவே அன்பர்களே, நபிகள் நாயகம் சொல்லித் தந்த வார்த்தையை கற்றுத்தர வேண்டும். அனாத்து மினல்லாஹ், நிதானமாக யோசித்து செய்யக்கூடிய விஷயம் இருக்கிறது. அது டவுன் பஸ் இல்ல, கிண்டல் அடிப்போம், நாம் அவர்களை கேலி செய்வோம். எதையுமே இப்படிதான் மெதுவா செய்வியா, நீ ரொம்ப ஸ்லோவா இருக்கிறே சொல்லி மெதுவாக நிதானமாக செய்வது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதல். வேக வேகமாக ஒரு விஷயத்தை செய்வது ஒரு அஜ்லத்து மின ஷைத்தான், ஷைத்தான் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்பதை நாம் சொல்லித் தர வேண்டும். 2, மூன்றாவது முக்கியமானது பொதுநல சிந்தனை என்பது இன்றைய காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனங்களிலிருந்து நகர்ந்து வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க பொதுவான சிந்தனையில் தான் வாழ்ந்தார்கள். அவர்களின் வார்த்தையும் அப்படித்தான் நமக்கு கற்றுத் தருகிறது. உங்கள் வீட்டில் ஆணம் செய்கிறீர்கள், சாரணா செய்கிறீர்கள், கொஞ்சம் தண்ணீரை கூட ஊற்றி உங்கள் 10 பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கொடுங்கள் என்றார்கள் பெருமானார். நீ நல்லா சாப்பிடுற, உன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியா இருக்கான், நீ உண்மையான மூமினே இல்லைன்னு நாங்க சொல்லாச்சு. நபிகளின் வார்த்தையை நீங்கள் பலரை கவனித்து பாருங்கள், அங்கே சுயநலத்திற்கு இடமே இருக்காது. நபிகளின் வாழ்க்கையில் எங்கேயாவது சுயநலத்திற்கு இடம் இருக்கிறதா? தான் மட்டும், என் குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொந்த பந்தம் கிடையவே கிடையாது. பெருமானார் பொதுவாகத்தான் யோசித்தார்கள். இந்த பொது யோசனையில் விளைந்த அந்த புண்ணியமான ஒன்றுதான் தீனுல் இஸ்லாம். அன்பர்களே, அந்த சிந்தனை இன்று நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டு வருகிறது. பொது வேலை தானே, பள்ளிவாசல் வேலை தானே, அதை பார்க்கறதுக்கு ஒரு 4 பேர் நேர்ந்து விட்டுருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, அவர் பார்த்துக்குவாரு. நமக்கு என்ன, நம்ம போய் டீசெண்டா போய் சட்டையை போட்டு போய் உட்கார்ந்து வந்து இருக்க வேண்டியதுதான். அப்படி அல்ல பெருமக்களே, களப்பணியாளராக நாம் நம்மையும் மாற்றிக் கொள்ள வேண்டும். அபூ ஹுரைராவை பற்றி ஒரு செய்தி சொல்கிறேன், ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஹிஜ்ரி 7 தான் இஸ்லாத்தை ஏற்கிறார். அதுக்கு பின்னாடி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா வெறும் 3 வருஷம் தான் வாழ்ந்தார். ஆனா நபியின் ஹதீஸை அறிவிக்கிற சஹாபாக்கள்ல ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்கா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இருக்கா. அவர் நினைச்சிருக்கலாம், நமக்கு என்ன தேவை, நம்ம கடைசியில வந்தவங்க, கடைசியா இருந்து போயிடலாமே, ஏன் இப்படி சிரமம் எடுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்? மூத்த சஹாபாக்கள் இருக்காங்க, வயசுல பெரியவங்க இருக்கிறாங்க, ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் நினைக்கவே இல்லை. தனக்கு தெரிந்த இந்த விஷயம் பிறருக்கும் போய் சேர்ந்து விட வேண்டும் என்கின்ற சிந்தனை. யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று சொன்னானே, அதே போன்று எனக்கு கிடைத்த இந்த வாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பொது சிந்தனை தான் இன்னைக்கு 14 நூற்றாண்டுக்கு பின்னாடி அபூ ஹுரைராவை பேச வைக்கிறது. எனவே அன்பர்களே, இதுவெல்லாம் உயர்ந்த பண்புகள். இந்த பண்புகள் இதுபோன்று நபிகள் கற்றுத் தந்தது ஏராளம் இருக்கிறது. அதை தேடி எடுத்து நம் வாழ்க்கையில் கொஞ்சத்தையே பின்பற்ற வேண்டும். வல்ல ரஹ்மான் அதன் வரக்கத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவானாக.